ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பாருங்கள். முள்ளங்கி போட்டு சாம்பார். பூண்டு, முள்ளங்கி, தக்காளி பழம், பருப்பு, பருப்பு எல்லாம் போட்டு குக்கரில் போட்டு அலம்பிட்டு எல்லாத்தையும் அலம்பிட்டு கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மூடி போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா தண்ணியில் 2-3 வாட்டி அலம்பிட்டு அதை தனியாக எடுத்து கொஞ்சமாக எடுத்துணும். நல்லா அலம்பணும். ஏன்னா அழுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போவேன். அலம்பினதுக்கப்புறம் நல்ல டவல் எடுத்துகிட்டு நல்ல காட்டன் டவல் எடுத்து ஒரு நல்லா அவங்களுக்கு குளிப்பாட்டணும் இல்லையா, தண்ணியில் குளிப்பாட்டணும் 2-3 வாட்டி. குளிரும் அவங்களுக்கு. அதனால் அவங்கள வந்து 2-3 நல்ல டவலை எடுத்து குளிப்பாட்டி தொடச்சி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இதை கட் பண்ணுறேன் பாருங்கள். வாலையும் தலையும் வந்து கட் பண்ணணும். ஒவ்வொரு வெண்டைக்காய் எடுத்த மாதிரி வாலையும் தலையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய்க்கு இப்படி தாங்க நான் அப்படி தான் கட் பண்ணுவேன் பாருங்கள். வெண்டைக்காயை நான் இது மாதிரி தான் கட் பண்ண தொடச்சி நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா தோட்டிருந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள் கட்டருக்கும். ஏன்னா இது கையில் நம்ம கட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வெஜிடபிள் கட்டரால் கட் பண்ணுவேன். இந்த பாருங்கள், வாழையும் தலையும் கட் பண்ணிட்டுனா அப்படியே எடுத்து வெஜிடபிள் கட்டரை எடுத்து அதை பொடியாக அவங்கள வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம எவ்வளோ சின்னதாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அது வந்து அந்த சைஸ் பிளேடு எடுத்துக்கணும். கட்டரில் இருக்குது 4-5 பிளேடு கொடுத்துருக்காங்க நமக்கு கட்டரு. அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டரை எடுத்து கட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து வானல் அடுப்பில் போடுறாங்க பாருங்கள். அது கூட வந்து 2-3 பச்சை மிளகாயும் போடணும். அது கூட வந்து 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கிட்டேன். வாழையும் அது வந்து வாங்கி வந்து கழுவி அலம்பி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம். அது சும்மா ஒரு அலசிட்டு கட் பண்ணிவிட்டு 2 பொலந்து அதில் போட்டு கட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய் கூட கட் பண்ணியாச்சு. இப்போ பருப்பு வச்சுருந்தோம்ல, பருப்பு வந்து வேறு குக்கரில் வைப்பேன். வச்ச உடனே அது வந்து இப்போ 2-3 விசில் வந்துடும். அது 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் அது சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம், முள்ளங்கி சாம்பார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வானலை போட்டிருக்கேன் அடுப்பில். வானலை போட்டுட்டு நான் தேங்காய் எண்ணெய், வெண்டைக்காய் வந்து எப்பயுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் செய்வேன். வானல் அடுப்புக்குள்ளே போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டணும். அதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை கொட்டிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு விடிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, நம்ம வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சோம்ல, வெங்காயம் அப்புறம் இது வெங்காயத்தை கொஞ்சம் லேசாக தான் வதக்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது, லேசாக தான் வதங்கணும். அப்புறம் வந்து தக்காளி பழம் போட்டுக்கணும். அதில் நான் தக்காளி பழமும் போட்டுப்பேன். வெங்காயம் தக்காளி பழம் இல்லாமலும் பண்ணலாம். என் பையனுக்கு வெங்காயம் தக்காளி பழம் போட்டால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எனக்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும். வெண்டைக்காயை கூட சேர்ந்து இது வேகும் இல்லையா, அப்படியே வெண்டைக்காயெல்லாம் கொட்டிட்டு வேண்டாம். ஒரு வதக்கிட்டு அப்படியே வெண்டைக்காயை கொட்டிடணும். கொட்டதுக்கப்புறம் இது நல்லா கொட்டி நல்லா கிண்டி விடணும். உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டுக்கணும். தனித்தனியாக உப்பு மஞ்சப்பொடி போட்டு தனித்தனியாக அப்படியே வந்து கிண்டணுங்க. நல்லா கிண்டுறதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கணும். மஞ்சப்பொடி உப்பெல்லாம் சேர்ந்து அதில் காரம் சேர்ந்துட்டு வெங்காயம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், தக்காளி பழம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், வெண்டைக்காய் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய். அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டணும். ஏன்னா நிறையவும் கிண்டக்கூடாது, குழன்னு பண்ணி. ஏன்னா என்ன தான் நம்ம துணி வச்சு துடைச்சாலும் கூட வெண்டைக்காய் வந்து அந்த குழப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டுதுன்னா, ஏன்னா பெருசாக வச்சா அடி பிடிக்கும். என்ன நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் அடி பிடிக்கும் அது. அதனால் சிம்மில் வச்சு அவங்கள சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடணும். அவங்க நல்லா வெந்துட்டு கிடப்பாங்க பாருங்கள். பார்த்திங்களா, நல்லா வதங்கி வந்துட்டாங்க பாருங்கள். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு அவ்வளோதான், வெண்டைக்காய் ரெடிங்க. அவ்வளோதாங்க. உப்பு மஞ்சப்பொடி அவ்வளோதான் போட்டு, உப்பு மஞ்சப்பொடி தாங்க இதில் மெயின். பச்சை மிளகா, உப்பு மஞ்சப்பொடி அவ்வளோதான். எண்ணெயில் போட்டு கடுகு தாளிச்சிட விட்டு வதக்கிட்டு மூடி போட்டு வேக வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக மாற்றி வச்சணும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரெடி பண்ணுவேன். நான் சிம்பிளாக தாங்க சாம்பார்லாம் பண்ணுவேன். நான் வானலில் போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் வெந்தயமும் போட்டுப்பேன். நான் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுட்டு, ஏன்னா வெந்தயம் உடம்புக்கு நல்லது இல்லையா, கடுகு சேருது, கருவேப்பிலை சேருது, வெங்காயம் சேருது, சின்ன பொடி வெங்காயம், சாம்பார் வெங்காயம் தான் கட் பண்ணேன். எல்லாம் போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அது வந்து அவிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா அது வந்து புகைலாம் இது போயிடுச்சு. ஆவிலாம் போனதுக்கப்புறம் பருப்பு திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்து 2 விசில் வந்தால் போதுங்க, அவ்வளோ நல்லா வெந்துடும் அந்த பருப்பு. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை எடுத்து இந்த நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே கொட்டிட வேண்டியதாங்க. நான் கொட்டிடுவேன் அப்படியே. இப்படி தாங்க நான் சாம்பார் வைப்பேன். சாம்பார் வச்சுட்டு சிலர் வந்து தாளித்து கொட்டுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். தாளித்து கொட்டி எனக்கு அப்புறந்தே எனக்கு அங்கே நான் வந்து நார்த்தில் இருந்ததுனால அப்படியே பழகி போச்சுங்க. எனக்கு நம்ம ஊரில் முன்னாடி சாம்பாரை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் தாளித்து கொட்டுவாங்க. நான் அப்படி கிடையாது. தாளித்து கொட்டிட்டு
பருப்பை ஊற்றிட்டு பருப்பு காய்கறிலாம் போட்டு வேக வச்சு நல்லா இது வெந்ததுக்கப்புறம் அதில் கொட்டி அதில் பிரமாத மிளகாப்பொடி எல்லாம் சேர்ப்பேன், சாம்பார் பொடி. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். நமக்கு குவான்டிட்டி வேணும் இல்லையா? அதிகமாக இருந்ததுன்னா ராத்திரி தோசையில் கூட தொட்டுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக வைப்பேன் தண்ணி. தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்டு கட்டிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சிடணும்.